பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யோபின் சரித்திரம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியம் என்ன தெரியுமா? தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வேன் என்று தேவர்களாகி நாம் பலப்படும்படியாக அவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்குள்ளே களிகூற பண்ணுகிறது. ஏன்னா கர்த்தர் தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் பொழுது அது மகிமையாய் பிரமிக்கத்தக்கதாய் சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பயன்படுத்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவதை நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் காணும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீரா என்று இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி மன்றாடுகிற தேவ பிள்ளைகளாகி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை தெரியுமா? எண்ணி முடியாத அதிசயங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் நல்ல தகவல். தேவ பிள்ளைகளாகி நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகும்படியால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். இன்று கர்த்தருக்காக நிற்கிறது நிமித்தம், கர்த்தருக்காக வாழ்கிறது நிமித்தம் அநேக பாடுகள், உபத்திரவங்கள், இல்லாமைகள், வெறுமைகள், தனித்து விடப்பட்ட நிலைமை, இவை அனைத்தையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நிச்சயமா இதற்கு பதில் தருவார். ஆராய முடியாத பெரிய காரியங்களை எப்படி உங்க வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் ஆராய்ந்து பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வவல்லமையுள்ளவர். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்க வல்லமையுள்ள தேவன் என்று. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக வானமும் பூமியும் இல்லை. தேவன் அதை நிர்ணயித்தார், திட்டம் பண்ணினார், அதை செய்து முடித்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வாக்கு பண்ணும் பொழுது அதற்கு அனுகூலமா நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைனாலும் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவர் சொன்னதை சொன்னபடி ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற அவர் வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். நிச்சயமாய் அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். அவர்தான் என்று நம்மை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று தேவன் இந்த வருஷத்திற்கு நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அவருடைய வருகை பரியந்தம் தேவர்களாகி நம்மை அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் தான் மீண்டும் ஒரு விஷயம் நம்மை பார்த்து சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். எவ்வளவுதான் எண்ணினாலும் எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறார். அடுத்து 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 நிச்சயமா செய்வார் என வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறவோ பொய் சொல்லவோ அவர் மனுஷன் அல்ல. அவர் சொன்னதை சூழ்நிலை எவ்வளவு எதிராக இருந்தாலும் நடக்க வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் செத்து போன சாராளின் கர்ப்பத்திற்குள்ளும் உயிருள்ள ஒரு ஈசாக்கை உருவாக்க அவருடைய வார்த்தை வல்லமுள்ளதா இருந்தது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் செத்து போன அனுபவமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்மேல் இருக்குமே. ஆனால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நாம் நமக்கு செய்வேன் என்று வாக்குப்படினவர், அந்த வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நமக்குள்ளே விதைத்தவர், அதன் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாகும் தேவன் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே விதைக்கப்பட்டதாய் அதன் பலனை நாம் நூறத்தனையாய் நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் வார்த்தையை தந்த கர்த்தர் அதை நிறைவேற்றும்படியாய் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்த நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் கர்த்தரை விட்டு பிரியாமல், கர்த்தர் நம்மை விட்டு பிரியத்தக்கதான கிரியைகளை நடப்பிக்காமல், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று நம்மை பார்த்து சொன்ன நம்முடைய தேவன், அவர் நம்மோடு கூட நமக்குள்ளே உலாவ அவர் வாஞ்சிக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்திலே, அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆவியாத்மா சரீரம் ஆவிக்குரிய வாழ்க்கை பூமிக்கு வாழ்க்கை ஊழியம் சகலத்திலும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழ, அவரை பிரியப்படுத்த
அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி சர்வதனுடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட தேவர்களாகி நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தில் மாறவும் நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்